ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸு வேற ஒரு நாட்டுக்கு போறதுக்காக ஃப்ளைட்ல ஏறுறாங்க. அந்த ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலேயே கோளாறு ஏற்பட்டு பசிபிக் ஓஷனுக்கு நடுவுல போய் கிராஷ் ஆயிடுது. அந்த கிராஷ் ஆனதுல ரொம்பவே ஆழத்துல போய் விழுந்துடுது. அதுல பல பேர் வந்து இறந்து போயிடுறாங்க. சில பேர் மட்டும் இன்னும் உயிரோட அந்த ஃப்ளைட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ரெஸ்கியூ டீமும் இவங்கள காப்பாத்துறதுக்காக வந்துட்டு இருக்கு. ஆனா அது வரைக்கும் இவங்க இங்க சர்வைவ் பண்ணி ஆகணும். அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இவங்க இருக்கிற அந்த இடத்துல ஒரு ஷார்க்கும் சுத்திட்டு இருக்கு. இந்த ஷார்க்கு கிட்ட இருந்து தப்பிச்சு இவங்க வெளியே உயிரோட வந்தாங்களா இல்லையா அப்படின்ட்டு ஒரு பரபரப்பான ஸ்டோரியை சொல்லக்கூடிய படம் தான் 2024ல ரிலீஸ் ஆன நோ வே அப். இந்த படத்தோட முழு கதையை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பல படங்களை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் லாஸ் ஏஞ்சலஸில் இருக்கிற ஏர்போர்ட்டை காட்டுறாங்க. இங்கே 2 ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போது அவங்களோட ஃப்ரெண்டு ஆவா அப்படின்ற பொண்ணு உள்ளே வரா. இவங்களோட பேர் கெயிலு அப்புறம் ஜெட்டு. இப்போது அந்த ஆவாவை மீட் பண்ணோடனே ஆவா பின்னாடியே அவங்களோட அங்கிளும் வராரு. எதுக்காக அவர் வராரு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போது ஆவா வந்து எங்கள் அப்பா தான் என்னோட சேஃப்டிக்காக ஒரு பாடி கார்டு இருக்கணும்னு சொல்லி அங்கிள் அனுப்பியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இவ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டீஷியனோட பொண்ணு. அதனால தான் அவர் இவ எங்கே போனாலுமே இவளுக்கு ஒரு செக்யூரிட்டிக்காக ஒரு பாடி கார்டு அனுப்பிடுவார். அப்படி தான் இந்த அங்கிளும் இவ கூட வந்திருக்காரு. இதுக்கப்புறம் இன்னொரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அங்கே தாத்தா பாட்டி அப்புறம் பேத்தி. இவளோட பேர் ரோசா. இவ கூட ஒரு குட்டி டெடி பியரும் வச்சிருக்கா. அவங்களும் அவங்க பேக்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா செக்கிங்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜெட்டு கெயிலு ஆவா இவங்க 3 பேரும் பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ ஆவா வந்து கீழே ஒரு டெடி பியர் இருக்கிறத பார்க்குறா. அந்த டெடி பியர் வேற யாரும் இல்லை, அந்த சின்ன பொண்ணு ரோசா இருக்கால அவளோட டெடி பியர் தான். அவள் தான் மறந்து விட்டுட்டு போயிட்டா போல. அவங்க அதை கண்டுக்காம அப்படியே வராங்க. இப்போது செக்கிங்லாம் முடிச்சுட்டு அந்த தாத்தாவும் பேத்தி உட்காந்துருக்க. அப்போ ரோசா வந்து என்னோட டெடி பியர் காணும் அப்படின்னு சொல்லி அவள் தாத்தா கிட்ட கேட்குறா. கீழே எங்கேயாவது விழுந்திருக்கும், நம்ம வேற வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனால் இவ அதை கேட்காம நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடி வரா. வரும்போது ஆவா மேலே விழுந்துடுறா. அப்போ ஆவா கையில் இருந்த அந்த காஃபி அவளோட ட்ரெஸ்ஸில் கொட்டிடுது. அப்போது அவள் வந்து கோவமா கத்துறா, எதுக்காக நீ இப்படி ஓடி வரேன்னு. அப்போ அந்த சின்ன பொண்ணு என்னோட டெடி பியர் காணும், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அவன் தாத்தாவை போய் கட்டி பிடிச்சிக்கிறா. இதை பார்த்த ஆவா அந்த டெடி பேர் அங்கே தானே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இந்த பொண்ணுக்கிட்டே கொடுக்குறா. இவளுக்கும் ஒரே சந்தோஷமாயிடுது. இப்போது அந்த இடத்துல அந்த அங்கிள் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு ஆவா பேச போகிறா. அப்போது அந்த அங்கிள், உனக்கு நான் ஏதாவது தொல்லையாக இருந்தேன் அப்படின்னா நான் இந்த இடத்துலேருந்தே கிளம்பிடுறேன், நான் உன் கூட வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எங்கள் அப்பா கொடுத்த அந்த காசுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் வேலை பார்க்குறதுக்கு. ஆனால் அதையும் தாண்டி உன் மேலே எனக்கு ரொம்ப பாசம் இருக்குது. உங்கள் அம்மாவுக்கு நடந்தது எனக்கு தெரியும், இன்னுமே எனக்கு அது சோகமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது ஆவா வந்து, இல்லை நீங்கள் என் கூட இருக்கிறது எனக்கு இன்னும் சேஃபாக தான் ஃபீல் ஆகுது, என் கூடயே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போது அந்த அங்கிளும், உனக்கு ஓகேனா நானும் வரேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நான் எதுவுமே தலையிட மாட்டேன், நான் என் வேலையை மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகேன்னு இவளும் ஒத்துக்கிறா. இப்போது எல்லோரும் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஃப்ளைட் அட்டெண்டன்ட் இருக்கான்ல, அவன் வந்து எல்லாரையுமே வெல்கம் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது உள்ளே போகிறப்ப அந்த அங்கிள், எங்கே போகிற ஆவா, இங்கே தான் உன்னோட சீட் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, அதுக்கு ஆவா, நான் போயிட்டு என் ஃப்ரெண்டு கூடயே உட்காந்துக்கிறேன், இங்கே யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி ஓகேன்னு அவரும் அலோவ் பண்ணுறாரு. அவளும் போயிட்டு நம்ம ஜெட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிறான். நம்ம ஜெட்டும் ஆவாவும் லவ்வர்ஸு. இவங்க 2 பேரும் பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. இப்போது ஃப்ளைட்டும் ஒரு வழியாக டேக் ஆஃப் ஆகுது. அங்கே வந்து அந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிற எல்லாருக்குமே சீட் பெல்ட் எப்படி போடணும், அண்ட் ஏதாவது எமர்ஜென்சினா ஆக்சிஜன் மாஸ்க் எப்படி வாயில் மாட்டிக்கணும் அதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்க. கெயிலு அதை பார்த்து கலாய்க்க ஆரம்பிக்கிறான். யாரா அவன் இப்படி காமெடி பீஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்க. அவருக்கு இன்னும் இன்சல்ட் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம கெயிலு, எனக்கு ஒரு பீர் கொடுப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போது அந்த அட்டெண்டன்ட்டு பீரை கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே அவனோட ஹேண்டிலேயே கொட்டி விட்டுறான். அவனுக்கு இன்னும் காண்டாகுது. இப்போது அவன் அந்த இடத்துல இருந்து நக்கலாக சிரிச்சுட்டு கிளம்புறாரு அட்டெண்டன்ட். ஒரு வழியாக ஃப்ளைட்டு போயிட்டுருக்க. அப்போது கெயிலு அந்த ஃப்ளைட்டோட ரெக்கையை பார்த்துட்டு, இது என்ன இவ்வளோ தின்னாக இருக்குது, ஃப்ளைட்டில் எது பட்டாலும் உடஞ்சிரும் போல் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போது ஜெட்டு, அதெல்லாம் கிடையாது, ஃப்ளைட் நல்லா தான் இருக்கும், இதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ளைட் வருது, அதனால தான் அதில் கூட்டமாகிடுச்சு, இதில் வந்து அவ்வளோ கூட்டமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். அப்போது இங்கே சின்ன பொண்ணு இருந்தால அவள் வந்து இந்த மாதிரி பிஸ்கெட் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க. அப்போது ஜன்னல் வழியாக பார்க்குறா, அங்கே இருக்கிற அந்த ஃப்ளைட்டோட ரெக்கை இருக்குல்ல, அதில் வந்து அந்த பறவைலாம் மோதுது. அப்புறம் அதில் வந்து ஃபயர் பற்றிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து இவ பாட்டிக்கிட்ட காமிக்கிறா. அவங்களும் அதை பார்த்து ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த ஃப்ளைட்டு ஆட ஆரம்பிக்குது. அங்கே இருக்க எல்லாமே பயப்படுறாங்க. ஃப்ளைட்டோட கண்டிஷனே சரியில்லை, அந்தளவுக்கு வீக்காக இருக்குது. பறவைப்பட்டதுக்கே இந்த ஃப்ளைட் ரெக்கெல்லாம் பிச்சுக்குது, அந்தளவுக்கு வீக்கான ஒரு ஃப்ளைட்டாக இருக்குது.
இப்போது அந்த ஃப்ளைட்டில் ஒரு ஓட்டே விழுந்து அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பறந்து வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. சீட் பெல்ட் போட்டு பாதுகாப்பாக இருந்தவங்க மட்டும்தான் அந்த சீட்லேயே இருந்தாங்க. அப்புறம் நம்ம அங்கிள் அப்படியே நம்ம ஆவாவை பார்க்க ஆவா கண்ணில் அந்த பயம் தெரியுது. ஏன்னா இவங்க அம்மாவும் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்து போயிருப்பாங்க. அவளும் அதை நினச்சி தான் பயந்துருப்பா. அதே மாதிரி இப்போ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இவங்க பார்வையில் பார்த்துப்பாங்க. இப்போது அந்த காற்றுனால ஒரு கத்தி பறந்து வந்து நம்ம அங்கிளோட நெஞ்சிலே சொருவுது. அப்புறம் அந்த ஃப்ளைட்டு அப்படியே கிராஷ் ஆகி பசிபிக் ஓஷனுக்கு உள்ளே போகுதுங்க. இதை பார்த்து கேலு ஜெட்டு எல்லாருமே அலறாங்க. இப்போ அந்த கடல் பகுதிக்குள்ள போயிட்டு ஆழமான பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மேடு, அந்த மேட்ல அந்த ஃபிளைட் போய் அப்படியே உரசிட்டு நிக்குது. இவங்க உட்கார்ந்துருக்குது, அதான் ஆவா ஜெட்டு கேல உட்கார்ந்துருக்க இடம் வந்து பேக் ஆஃப் த பார்ட், ஏரோப்ளைனுக்கு பின்னாடி பாகத்துலலாம் உட்காந்துருப்பாங்க. அதனால அந்த ஏரோப்ளைன் சாய்வா இருக்கிறதுனால அவங்க இருக்கிற பக்கம் மட்டும் ஏர் பிளாக்கான ஒரு பகுதியாக இருக்கும். அதனால அந்த இடத்துக்கு மட்டும் அந்த ஏர் இருக்கும், அந்த இடத்துல மட்டும் தண்ணி வராமல் இருக்கும். இவங்க எப்படியோ அப்போ வந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனால் தண்ணிக்குள்ளே மூழ்கி நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. நம்ம அங்கிளுக்கு என்னாச்சுன்னு தெரில. இப்போது அந்த கீழ்ப்பகுதியில் தண்ணியாக இருக்குல்ல, அங்கேருந்து அந்த சின்ன பொண்ணு வெளியே வரா. அவளுக்கு ஸ்விம்மிங் தெரியும் போல். அங்கேருந்து அவள் தப்பிச்சு வெளியே வந்துட்டா. அப்புறம் அவளோட பாட்டியை நம்ம அங்கிள் கூப்பிட்டு வர்றாரு. நம்ம அங்கிளுக்கு என்னதான் அடிபட்டிருந்தாலும் அவர் அந்த பாட்டியை காப்பாற்றிட்டு வந்து போட, ஆனால் நம்ம பாட்டி வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்திருக்காங்க. அவங்களோட நெஞ்சை போட்டு நம்ம ஃப்ளைட் அட்டெண்டன்ட் இருக்கான்ல, அவன் இங்கே தான் இருப்பான். அவன் வந்து நம்ம பாட்டிக்கு ஃபஸ்ட் எய்டு பண்ணுறான். அப்படி பண்ணும்போது அவங்களும் முழிச்சுக்கிறாங்க. அப்போது அங்கே இருக்கிற கேள் என்ன சொல்கிறான், அவ்வளோதான் நம்ம சாக போகிறோம், நம்மளை சுற்றி வாட்டராக தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு இருக்கிற காற்றும் தீர்ந்து போயிடும், இதுக்கப்புறம் சுவாசிக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பேசி பயம்படுத்துகிறான். அப்போது அந்த அங்கிள், நீங்கள் எதுவுமே பயப்படாதீங்க, இப்போது நம்ம ஒரு ஸ்டேபிளான இடத்துல தான் நின்றுருக்கோம், இன்னும் நம்ம ஆழத்துக்கு போகல, அதனால நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாராவது வருவாங்க. அப்போது அந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட் சொல்கிறான், நம்மளோட பைலட்டு ஆல்ரெடி எமர்ஜென்சி காலை கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நம்மளை தேடி ரெஸ்கியூ டீமு கண்டிப்பாக இங்கே வருவாங்க, அது வரையும் வெயிட் பண்ணலாம், இவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அந்த பாட்டி அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிக்க, என்னோட ஹஸ்பண்ட் எங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த அங்கிள் எதுவுமே சொல்லாமல் நிற்க, அதை பார்த்து இவங்களே புரிஞ்சுக்கிறாங்க அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. இப்போது அவங்க ரெண்டு பேரும் அழுகிறாங்க. எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் டேங்க் இருக்கும், அதை நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த அட்டெண்டன்ட் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவரும் போயிட்டு செக் பண்ணிவிட்டு அந்த டேங்க் இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போது அங்கேருந்து அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க, நான் ஒருத்தர்கிட்ட ஆக்சிஜன் டேங்க் இருக்கிறத பார்த்தேன், அவர்கிட்ட இருக்கும், அதை வேணால் நம்ம எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, சரி ஓகே நான் அதை போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த பாட்டி, என் ஹஸ்பண்டோட கேப்பை பார்த்தீங்கன்னா அது எனக்காக கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவரும் அதுக்குள்ளே ஸ்விம் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. போயிட்டு இருக்கும்போது அந்த தாத்தாவோட கேப்பையும் எடுத்துகிட்டு அந்த ஆக்சிஜன் டேங்க்கையும் எடுத்துகிட்டு வர வழியில் அந்த பிளெயினில் இருந்த ஓட்டை இருக்குல்ல, அது வழியாக அவர் கிராஸ் பண்ணும்போது அங்கே திடீர்னு ஒரு ஷார்க்கு வந்து அவரை அப்படியே அட்டாக் பண்ணுது. அவரும் என்ன தான் தடுத்தாலும் அது அவர் அப்படியே கடிக்க ஆரம்பிக்குது. அவரும் போராடிட்டு இருக்காரு. இப்போது இங்கேருந்து இவங்க எல்லாரும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பயத்திலே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது அந்த அங்கிள் வெளியே வராரு. வந்து அவர் அந்த கேப்பை அவங்க கிட்ட கொடுக்குறாரு. அப்புறம் அந்த டேங்கையும் கொடுத்துட்டு, இங்கே பாரு நீ பக்கத்தில் வராத அப்படின்ற மாதிரி ஆவா கிட்ட சொல்ல, அப்போ தான் தெரியுது அவரோட வயிற்றில் அந்த ஷார்க்கு அடிச்சிருக்கு, அதனால அந்த வயிற்றுலேருந்து ரத்தம் கொட்டுது. அதை பார்த்த ஆவா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்போது அவர், இதுக்கப்புறம் நீ தனியாக தான் போராடி ஆகணும், உன்னால் முடியும், இந்த சிச்சுவேஷனில் சர்வை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட ஆவாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்போது திடீர்னு கீழே இருக்க ஷாக்கு அவரை டக்குன்னு இழுத்துட்டு போயிடுது. இதை பார்த்து இவங்க எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இப்போது இவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குது, அங்கே போய் நின்றுக்கிறாங்க. நம்ம கெயிலோட கையில் அவனுக்கு ரொம்பவே அடிபட்டிருக்கு. அப்போது அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பேப்பர் 2 பேப்பர் எடுத்து அவங்க கையில் கட்டு போட்டு விட்றாங்க அங்கே இருக்கிற திங்ஸை வச்சு. அப்போ தான் சொல்கிறாங்க, இவங்க ஆல்ரெடி மிலிட்ரியில் ஒரு டாக்டராக இருந்திருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு அந்த கட்டு போட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் மேலே அந்த ஓஷனுக்கு மேலே காட்டுறாங்க, அங்கே ஒரு ஹெலிகாப்டர் இவங்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக ரெஸ்கியூ டீமு அவங்க விழுந்த இடத்த தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போது உள்ள அந்த ஷார்க்கு இருக்கிற பணத்தெல்லாம் தின்னுட்டு இருக்கு. அது மேலே ரத்தமாக வந்ததுனால இவங்க அதை பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க, அது ஷார்க்கோட வேலை தான் அப்படின்னு. இப்போது உள்ளே போயிட்டு அந்த பாட்டி ஹஸ்பண்ட் பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மிலிட்ரியில் இருக்கிற மெடிக்கல் டீமில் தான் இருந்திருப்பாங்க. அப்போது அவங்க ஹஸ்பண்டு ஒரு மிலிட்ரிக்காரர் தான், அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்ததே இவங்க தான். அப்படி பார்க்கும்போது தான் ஃபஸ்ட் டைம் அவங்கள மீட் பண்ணியிருப்பாங்க. இந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு சோகமாக அப்படி அழுகிறாங்க. இனிமேல் அவரை நான் பார்க்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
இன்னும் நம்ம எவ்வளோ நேரத்துக்கு தான் இப்படி ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஜெட்டு கேட்குறான். அதுக்கு நம்ம ஆவா வந்து அந்த அங்கிள் இருந்திருந்தாருன்னா நம்மளை வெயிட் பண்ணிக்கிறதா சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அவன் அந்த அங்கிளே இப்போ செத்துட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போது இந்த 7 பேர் மட்டும் இருக்கிற காற்றை வச்சுட்டு இங்கே இப்போ உயிரோடு இருக்காங்க. அப்போது நம்ம ரோசா இருக்கால, அவள் வந்து அவங்க பாட்டியை கட்டிப்பிடிச்சிட்டு அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறா. அங்கே அந்த ஷாக்கு வந்து இடிக்குது. அப்படி இடிக்கும் போது அந்த ஃப்ளைட்டே ஆடுதுங்க. அதை பார்த்து இவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. நம்ம ரோசாவும் நல்லா பயந்துடுறா. அப்போது ஆவா போயிட்டு நம்ம ரோசாவை கட்டிப்பிடிச்சி அவள் வந்து சமாதானப்படுத்துகிறா. இப்போது அந்த ஷார்க் வந்து இந்த ஃப்ளைட்டை ஆட்டுனதுனால அந்த ஃப்ளைட்டு இன்னும் கீழே இறங்குது. அந்த கடல் பகுதியில் ஒரு மேடான ஒரு இடம் இருக்கும்னு சொன்னேன்ல, அங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா பெரிய ஹோலே இருக்குது. அதுக்குள்ளே மட்டும் போயிடுச்சு அப்படின்னா இவங்களை காப்பாற்றவே முடியாது. இருக்கிற இந்த பசிபிக் ஓஷனோட சென்டருக்கே போயிடும். அந்த அளவுக்கு ஒரு ஆழமான பகுதி அது. அந்த இடத்துல அந்த ஃப்ளைட்டை சரிகிட்டே போயிட்டு அந்த எட்ஜில் போய் நிற்குது. அப்போது அவங்க அலறாங்க, பயந்து போகிறாங்க. இப்போது அந்த இடத்துல தண்ணியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிடுச்சு. இப்போது இதுக்கு மேலேயும் நம்மளால் சும்மா இருக்க முடியாது. இன்னும் 3-4 மணி நேரம் தான் இந்த தண்ணி வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே தண்ணி ஃபில் ஆகிடும். அதனால நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா நம்ம ஆவா. அப்போ நம்ம ஜெட்டு கெயில்லாம் நம்ம ஸ்விம் பண்ணி போனால் கூட நமக்கு ஆக்சிஜன் தேவைப்படும். நம்மளால் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்விம் பண்ணி மூச்சை அடக்கிட்டு போகிறது, அதனால நமக்கு அப்படி போகிறதுக்கும் சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஜெட்டு சொல்லிகிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு சரி நீங்கள் வேறு ஏதாவது வழியை தேடுங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவா உள்ளே போயிட்டு அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை அவள் ஃபோனில் எடுத்து பார்த்துட்டு அழுதுட்டுருக்கா. இந்த நேரத்தில் அந்த ரெஸ்கியூ டீம் ஹெலிகாப்டரில் வந்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க அந்த கடல் பகுதியில் பார்க்கும்போது அந்த ஏர்பிளேன் கிராஷ் ஆகும்போது அதுலேருந்து உடஞ்ச பார்ட்ஸ் எல்லாமே அந்த கடலில் மறந்துட்டு இருக்கதை இவங்க பார்க்குறாங்க. அப்போது அவங்க முடிவு பண்ணுறாங்க இந்த இடத்துல தான் அந்த பிளெயின் இருக்குது அப்படின்றத சொல்லி. ஆனால் அவங்களுக்கு ஃபியூயல் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு இருக்கிற டைமும் ரொம்ப கம்மி தான். இப்போது அந்த ஹெலிகாப்டரில் இருக்கிற ஸ்கூபா டைவர்ஸை குதிக்க சொல்கிறாங்க. அவங்களும் அந்த கடலுக்குள்ளே குதிக்கிறாங்க. இப்போது அந்த பிளெயின் இருக்கிற இடத்தையும் அவங்க பார்த்துட்டு அது பக்கத்தில் போகிறாங்க. இந்த நேரத்தில் உள்ளே வந்து நம்ம ஆவா ரோசா அவங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த விண்டோ வழியாக டைவர் இருக்கிறத பார்த்துட்டு இவங்க எல்லாருமே இப்போது கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக நம்ம காப்பாற்றுறதுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த டைவரும் இவங்களை பார்த்துட்டு அந்த விண்டோ பக்கத்தில் வந்து நின்று சிக்னல் கொடுக்குறாரு. அதை பார்த்து இவங்களுக்கும் ஒரே சந்தோஷமாயிடுச்சு. ஒரு வழியாக நம்ம தப்பிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம் அவங்க முகத்தில் தெரியுது. ஆனால் அது கொஞ்சம் நொடிகளுக்கு கூட நிலைக்கல. அப்போது அந்த டைவருக்கு பின்னாடி ஒரு ஷார்க் வந்துட்டுருக்கு. அதை பார்த்து நம்ம ஆவா உங்கள் பின்னாடி பாருங்கள் அப்படின்ற மாதிரி கையை அசைக்கிறான். அவரும் பின்னாடி பார்த்தா அந்த ஷார்க் அந்த இடத்துல இல்லை, எதுவுமே இல்லை, நான் ஓகே உங்களை வந்து காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறான். அப்போது பின்னாடி இருந்து வந்த ஷார்க்கு அவரை டக்குன்னு தூக்கிட்டு போயிடுது. இதை பார்த்து இவங்க அவ்வளோதான், ஒரு நிமிஷம் அப்படியே பயந்துடுறாங்க. அப்புறம் அவரோட கை மட்டும் வந்து அந்த விண்டோவில் படும் பாருங்க, அவ்வளோதான் அள்ளு விட்டுருது. அந்த கால் மட்டும் பிஞ்ச நிலையில் அது மட்டும் அப்படியே கீழே வந்து விழுகும். இதை பார்த்துட்டு இனிமேல் நம்மளால் தப்பிக்கவே முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு போயிடுறாங்க. இப்போது ஆவா இங்கே 2 டைவர் வந்திருப்பாங்க. அதில் ஒருத்தர் இங்கே நம்ம பிளெயின்லேயே செத்துருக்கலாம் அந்த ஷார்க் கையால். அதனால் அவரோட அந்த டேங்க்கு ஆக்சிஜன் டேங்க்கு கீழே தான் இருக்கும். அவர்கிட்ட 3 மாஸ்க் நம்மளை சர்வை பண்ணி கொண்டு போகிறதுக்காக அவர் எடுத்துகிட்டு வந்திருப்பார். அவர்கிட்ட இருக்கிறத நம்ம போய் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவளே வந்து நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தண்ணி கடியில் போக, அப்போது அங்கே ஏதோ ஒன்று இருக்கிறத பார்க்குறா. அது ஷார்க்கு. அது ஷார்க்குன்னு தெரிஞ்ச உடனே அவள் மேலே வந்துடுறா, வந்து எச்சரிக்கை. ஆனால் நம்ம ஜெட்டு என்ன பண்ணுறா, அந்த சீட்டுக்கு மேலே ஏறி நிற்கிறதுனால சீட்டு உடஞ்சி அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான் அந்த தண்ணிக்குள்ளே. இப்போ இவங்க எல்லாருமே ஜெட்டு எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அப்போ ஜெட்டு மேலே வந்துட்டு எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். இப்போது சீக்கிரம் மேலே வா அப்படின்ற மாதிரி ஆவா சொல்ல, அப்போது அவன் வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த ஷார்க்கு அவனோட காலை கவ்விடுது. இவனை பிடிச்சி இழுக்கிறாங்க இவங்க 3 பேரும். அப்போது அந்த ஷார்க்கு அவனோட காலை கடிச்சு கொதறி கொண்டு போயிடுது. இவனை மட்டும் இவங்க இழுத்து காப்பாற்றிடுறாங்க. ஆனால் அவனோட கால் தனியாக பிஞ்சனால அந்த கால்லேருந்து ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்குதுங்க. அப்போது அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ஜெட்டோட காலில் ரத்தம் ஊற்றுறதை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பேண்டை வச்சு கட்டிடுறாங்க. இப்போது அந்த பிளட்டு ப்ளீடிங் ஆகிறதும் ஸ்டாப் ஆகிடுச்சு. நம்ம ஜெட்டு என் கால் இருக்கிறதே என்னால் ஃபீல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் காலையே பார்க்குறான். அவனுக்கு அந்த கால் போயிருக்கு அப்படின்றதே அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. அதை பார்த்தோன்னே அவன் அலறான், இனிமேல் என்னால் நடக்க முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்லி அழ ஆரம்பிக்கிறான்.
அப்போது நம்ம ஆவா வந்துட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம உனக்கு தான் அலாஸ்கா போகணுன்னு ஆசைல, நம்ம சேர்ந்தே போகலாம், இங்கேருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துகிறோம். இப்போது அந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட் என்ன சொல்கிறான், அங்கே கீழே லக்கேஜ் இருக்கிற இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா அங்கே ஸ்விம் சூட்டு ஒரு லக்கேஜில் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்தால் ஸ்விம் சூட்டை போட்டுக்கலாம், அதை போட்டுட்டு நம்ம இங்கேருந்து கடல் மேல் பகுதிக்கு ஸ்விம் பண்ணியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஆவாவும் நான் போய் அதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல அந்த இடத்துல இருந்து அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி விட்றான் அந்த அட்டெண்டன்ட்டு. திறந்து விட்டோடனே நம்ம ஆவா இருக்கால, அவள் கையில் லைட்டுக்காக ஒரு ஃப்ளேமை கொடுத்து விட்றாங்க. அதை அவள் எடுத்துக்கிட்டு கீழே போகிறா. அங்கே ஏகப்பட்ட லக்கேஜ் இருக்குது. அதில் அந்த எல்லோ கலர் பேக்கை அவள் எடுத்துடுறா. எடுத்த உடனே அவள் கையில் இருந்த அந்த ஃப்ளேமு ஆஃப் ஆகிடுது. இங்கே மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே பதட்டத்தோடு பார்க்குறாங்க, அவள் ஏதோ ஆயிடுச்சா இந்த மாதிரி. ஆவா அந்த லக்கேஜ் எடுத்துகிட்டு மேலே வந்துடுறான். இப்போது இவங்க எல்லாமே அந்த விண்டோ வழியாக அந்த ஷார்க்கு இன்னும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே எந்த ஷார்க்குமே இல்லை. இப்போது அந்த பாட்டி நம்ம ஜெட்டை பார்த்துட்டு இவன் செத்துட்டான் அப்படின்றத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இப்போது நம்ம ஆவாக்கிட்டேயும் வந்து சொல்ல அவன் நம்ம ஜெட்டுக்கிட்ட போயிட்டு அழ ஆரம்பிக்கிறா. அவளுக்கும் தெரிஞ்சிருச்சு இவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி. இப்போது எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த தண்ணியோட நீர் மட்டம் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க உடம்பு அளவுக்கு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இனிமேல் நம்ம எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போது கெயில் என்ன சொல்கிறான், என்னால் முடியாது, என்னால் ஸ்விம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஆவா வந்துட்டு இல்லை உன்னால் முடியும், நம்ம தப்பிச்சு தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்விம் சூட்டை எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று போட்டுக்கிறாங்க. அப்போது கிட்டத்தட்ட அவங்க உடம்பளவுக்கு தண்ணி வந்துருச்சு அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே. அப்போது நம்ம ஆவா அந்த விண்டோ வழியாக கீழே பார்க்குறா பாருங்க, அந்த ஃப்ளைட்டு கீழே விழுகிற மாதிரி இருக்கிறத இவள் கவனிச்சிடுறா. ஆனால் இவங்ககிட்ட சொல்லலை, இவங்ககிட்ட சொன்னால் அதை பயந்துருவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவள் சொல்லாமல் விட்டுறா. இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த சின்ன பொண்ணு அவள் ஆல்ரெடி ஸ்விம் பண்ணுறதுக்கு, அதாவது தண்ணிக்கடியில் ரொம்ப நேரம் அடங்கிட்டு இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருப்பா. அவங்க பாட்டி தான் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனால அந்த சின்ன பொண்ணும் ஆவாவும் கீழே போயிட்டு ஆக்சிஜன் டேங்கை நாங்கள் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இப்போ அந்த தண்ணிக்கடியில் இறங்குறாங்க. இறங்கின அவங்க கீழே போனோடனே ஷார்க்கு வரதை பார்த்துடுறாங்க. அதனால இவங்க கையில் இருக்க ஒரு பபுள் உருவாக்குற ஒரு சின்ன ஸ்டிக் மாதிரி இருக்கும், அதை எடுத்து அந்த பபுள்ஸை வர வச்ச உடனே அந்த ஷார்க் அங்கேருந்து அதை பார்த்துட்டு போயிடுது. அதாவது ஷார்க்குக்கு பபுள்ஸை பார்த்தா அதுக்கு ஒரு பயம், அதனால பபுள்ஸ் இருக்கிற இடத்துக்கு அது வரவே வராது. அதை யூஸ் பண்ணி தான் அதை திசை திருப்பிட்டு அங்கே ஒருத்தர் அந்த டைவ் பண்ணி வந்தார்ல, அவர்கிட்ட இருந்த அந்த டேங்கை எடுக்கிறாங்க. அங்கே ஆக்சிஜனை இவங்களும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது மேலே இருந்த இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, நம்ம இப்போ போக வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த பாட்டியும் சொல்லிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட்டும் கீழும் அந்த தண்ணிக்குள்ளே இறங்க. அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, அவங்க இனிமேல் வரமாட்டேன், நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே அந்த ரூம்குள்ளே போய் அவங்க உட்காந்துக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் எங்கே போனாரோ அங்கேயே நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க உயிரை இங்கே வந்து நான் தியாகம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து உட்காந்துக்கிட்டாங்க. இப்போ கீழே போன நம்ம ஃப்ளைட் அட்டெண்டன்ட்டும் கெயிலும் என்ன பண்ணுறாங்க, பாட்டி வரல அப்படின்றது தெரிஞ்ச உடனே நம்ம கெயில் மட்டும் மேலே போகிறான் அந்த பாட்டி இருக்கிறத பார்க்கறதுக்காக. ஆனால் அந்த அட்டெண்டன்ட்டு அங்கே இருந்தனால அந்த ஷார்க்கு கெயிலை மட்டும் போய் கடிச்சு கொதறுது. இதை பார்த்த அட்டெண்டன்ட்டு ஸ்பீடாக ஆகா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். இப்போது அங்கே அந்த ஆக்சிஜனை இவனும் எடுத்துக்கிறான். அந்த பேக் எடுத்து அட்டெண்டன்ட்டு மாட்டிக்கிறான். இப்போது அந்த டேங்க்கில் 2 அந்த பேக்கில் 2 ஆக்சிஜன் இது மட்டும்தான் இருக்கும். அதை வந்து அந்த சின்ன பொண்ணும் இந்த அட்டெண்டன்ட்டும் மாட்டிக்கிறாங்க வாயில். இப்போது நம்ம ஆவா வந்து கேட்குறான், பின்னாடி அவங்க வரலையா அப்படின்ற மாதிரி. அப்போது அவன் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுத்தோடனே சரி நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஓட்டோ வழியாக போகிறாங்க அவங்க 2 பேரும். போயிட்டு அந்த ஸ்விம் சூட்டில் ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்துனாங்க அப்படின்னா அப்படியே அவங்க வந்து ஸ்விம் சூட்டே வந்து ஒரு பலூன் மாதிரி அந்த கடலுக்கு மேல் பகுதிக்கு போயிடுவாங்க. அதே வந்து கூட்டு போயிடும். இப்போது அந்த வெளியே போன அவங்க 2 பேருமே ஸ்விம் சூட்டில் அந்த பட்டனை அழுத்திட்டு மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயின் ஆவாவும் இப்போது வெளியே வரலான்னு சொல்லி ட்ரை பண்ண ஷார்க்கு உள்ளே வந்துடுது. அதை பார்த்து இவங்க அமைதியாக எந்த சத்தமும் போடாமல் அப்படியே நிற்கிறாங்க. அப்போது அந்த ஷார்க்கு இவங்க பக்கத்தில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடில் போயிடுது. இப்போது சரி இதான் கேப்பு அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்கலான்னு போடா, இன்னும் 2-3 ஷார்க்கு இவங்களை நோக்கி வருது. இவங்களும் ரைட் சைடு போகிறாங்க. அப்போது அந்த ஃப்ளைட் என்ன ஆகுது, அந்த பள்ளத்தில் எப்படியோ எட்ஜில் நின்றுட்டு இருந்ததுல, அது அப்படியே கீழே விழுக ஆரம்பிக்குது. அந்த ஃப்ளைட்டு இன்னும் ஆழத்துக்கு போக ஆரம்பிக்குது. அந்த இதில் வந்து நம்ம ஹீரோயினால் வெளியே வரவே முடியல. அவங்க என்ன தான் அப்படி ட்ரை பண்ணாலும் அவங்களால வர முடியல. அவங்க எதிர்த்து ஸ்விம் பண்ணி அந்த ஃப்ளைட்டோட கடைசி பகுதியில் இருக்க அந்த ஹோல் பகுதிக்கு வந்துடுறாங்க. ஸோ ஒரு வழியாக அந்த ஃப்ளைட்லேருந்து மேலே வந்துடுறாங்க. இப்போ அவங்க ஸ்விம் சூட்டில் இருக்க பட்டன் அழுத்துறாங்க, அது பலூன் மாதிரி மாறிட்டு மேலே போகுது. ஆனால் அந்த பிளெயின் கீழே போகிறதுனால அந்த
தண்ணியே வந்து இவங்களை இழுத்துட்டு கீழே போக பார்க்குது. ஆனால் இவங்க கஷ்டப்பட்டு எதிர்த்து ஸ்விம் பண்ணி மேலே வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களால மூச்சு விட முடியாமல் அந்த இடத்துலேயே வந்து சுயநிலைவை இழக்கிறாங்க. இப்போ மேலே அவங்க வந்துடுறாங்க, ஆனால் அவங்களுக்கு சுயநிலைவே இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து அவங்க முழிச்சு பார்க்குறாங்க. அங்கே அந்த அட்டண்டன்ட்டும் அந்த சின்ன பொண்ணையும் காணோம். அவங்க கத்தி கூப்பிடுறாங்க, அங்கே யாருமே இல்லை. அப்போது என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் மேலே இருந்து அந்த ஹெலிகாப்டர் வருது இவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக. அப்போது நம்ம ஆவா கத்துறாங்க, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி, காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் கயிறை போட்டு நம்ம ஆவாவை காப்பாற்றுறாங்க. கடைசியில் பார்த்தா அங்கே நம்ம அட்டண்டன்ட்டும் அந்த சின்ன பொண்ணும் இருக்காங்க. சின்ன பொண்ணு பாட்டி வரலையா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு ஆவா இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவளை வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க. ஒரு வழியாக ஒரு பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் இவங்க 3 பேர் மட்டும் இந்த பிளெயின்லேருந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து சர்வை பண்ணி வந்துட்டாங்க. ஸோ இதோட இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப்.